வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் போனோம்ல கேடிஎம் அட்வென்ச்சர் 390யோட ட்ரையல் ஆஃப் ரோட் ட்ரையல் பண்ணுறதுக்காக சேம் அதே பிளேஸ் தான் போகிறோம். கார்டன் ஆஃப் டர்ட் மோட்டோ பார்க் தான். இந்த வாட்டி நம்ம ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சியாட்டோட ஸ்பான்சரில் ஆர்கனைஸில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. சேம் ஆஃப் ரோட் ட்ரையல் தான். ஏன்னா சியாட்டோட டயர்ஸ் வந்து எக்ஸ்பல்ஸில் போட்டு அதை வச்சு ட்ரையல்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆயிடுச்சு. அவங்க 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10 to 4 o'clock போட்டிருந்தாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேட்டு ஏதோ க்ளவுடியாக இருக்குது. பட் போன வாட்டி சுத்தமாக முடியல. சுத்தமாக ஒரு பொட்டு எப்படி சொல்கிறது, மயங்கச்சு விடாத குறை தான் எனக்கு லாஸ்ட்டாக. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நான் வந்து செல்லு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க போனோம். அப்படியே இப்போ நம்ம கூட வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார். இங்கேருந்து நான் ஏன் அந்த ரூட்டில் போகலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்ட தான் 10 கிலோமீட்ரு, எப்படி போனால் 15 கிலோமீட்ரு. பட் அப்படி போனால் சுத்த விடுது. போன வாட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, சந்து பூந்துலாம் போக வைக்குது. ஸோ அதனால தான் அப்படியே போனால். ப்ளஸ் வந்து அவரும் ஃப்ரெண்டை வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒன்றா போகலான்ட்டு. அவர் வேசாபாடிலேருந்து வராது, டாமினா வச்சுருக்காரு. ஸோ அதுதான் அப்படியே அது கூடயே போயிடலாம் அப்படின்ட்டு, மெயின் ரோடாகவே போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே கேஸ், வந்தோடனே கண்டினியூ பண்ணலாம். ஆச்சு நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டாப்புல டாமினாரில், பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அவர் தான். ஓகே, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி அந்த ரூட்டில் போகல கைஸ், முடியல. ரூட்டில் பயங்கரமாக இது பண்ணுறானுங்க. லைக் இதுதான். ஓகே, இன்னொரு டாமி வந்து நம்ம இதில் ஜாயின் ஆகிருக்கு. வந்துட்டோம். மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ரூட்டை கண்டுபிடிச்சி ஒருத்தர் சொன்னாப்புல பக்கத்தில். ஸோ வந்துட்டோம் கிட்ட. என் வண்டி தான் திணறுது ஆஃப் ரோடில். முன்னாடி இப்போ விரட்டிட்டு போகிறாப்புல டாமினா. அது நம்மளுக்கு செட் ஆகுதில்ல ஆஃப் ரோடுக்கு. இங்கே போகிற ரூட்டே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ப்ரோ லெஃப்டில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அது வந்திருக்காங்க கைஸ். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெருசாக கண்டெய்னர்லாம் போட்டிருக்காங்க கைஸ். அங்கே வரும்போது கேடிஎம் வரும்போது ஒன்றுமே போடல. ஏன் விடலாம்? லாஸ்ட்லியா எங்கே பார்க் பண்ணுறது? ஓகே. ஓகே. ஆமாம். ஓகே கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒன்று ஹைட்டு பயங்கரமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை ஆகுது. பொறுமையாக திருப்பி இருந்தால் நல்லா இருக்கு. இந்த ஸ்லோ இது ரொம்ப பவராகவும் இருக்குது கைஸ். ஆம் இல்லாமல்
நல்லா அதுக்கு ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. என்னால் எதுவுமே சொல்ல முடியல. வேறு லெவலில் இருக்குது. காணொலிகளை மட்டும் 10 திருப்ப வேண்டியதாக இருக்குது. டயர் சொல்லவே வேணும், செம்மையாக இருக்குது க்ரிப்பு. ஆக்சுவலாக வேறு லெவலில் லூஸ் ஹேண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது ப்ரோ, அது கொஞ்சம் பின்னாடி எடுத்து வண்டி. சரி ப்ரோ, ஓகே கேஸ். இப்போ ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது ரைடு. லைக் ஆஃப் ரோடு ஹைடெட்டில், எனக்கே ஹைடெட்டில் அந்த வண்டி எக்ஸ்பல்ஸ். பட் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சப்போ நல்லாவே இருந்தது. மெயினாக அந்த டயர்ஸ் நல்லா இருந்தது, க்ரிப்பாக சொல்கிறது. அந்த சாண்டல்லாம் ஓட்டும்போது நல்லாவே க்ரிப்பாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே, நைஸ்.